இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் மூண்டுவிடும் என்கின்ற அச்சம் இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களை விட பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இராணுவத்தினரிடம் அதிகம் ஏற்பட்டு இருக்கிறது என்பதைத்தான் நாம் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. அங்கிருந்து வரக்கூடிய பெரும்பாலான செய்திகள் பாகிஸ்தானுக்கு பெரும் கலக்கத்தை கொடுப்பதாக இருக்கிறது என்பதுதான் நிஜம். தற்பொழுது 75,000 இராணுவ வீரர்கள் தங்களுடைய இராணுவ பதவிகளையும் தங்களுடைய இராணுவ வீரர் என்கின்ற அடையாளத்தையும் துறந்துவிட்டு அவர்கள் இராணுவத்திலிருந்து வெளியேறி இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன. அதுபோல அந்த இராணுவ தளபதி தன்னுடைய குடும்பத்தை பத்திரமாக வெளிநாட்டிற்கு அனுப்பி அவர்களை பத்திரமாக காப்பாற்றக்கூடிய ஒரு நிகழ்வை எடுத்திருக்கிறார் என்கின்ற செய்திகள் வருகின்றன. அதுபோல 58வது படையணியை சார்ந்த அந்த தளபதி ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். அந்த சுற்றறிக்கையில் தற்பொழுது உள்ள சூழலில் இராணுவத்தில் இருந்து பெரும்பாலானவர்கள் விலகி கொண்டே இருக்கிறார்கள். அப்படி விலகி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் விகிதாசாரங்கள் தொடரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுமானால் இந்தியா நம்மீது தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த சூழலில் இராணுவம் ஒரு சிதறடிக்கக்கூடிய களத்தை தான் கொண்டதாக அமைந்திருக்கும் என்பதை அவர் எச்சரிக்கையாக இப்பொழுது அறிவித்திருக்கின்றார். இந்த சூழலில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நான் இருக்கிறேன் என்று முதலாக கரத்தை உயர்த்தியிருக்கிறது சீனா அரசாங்கம். சீனாவில் இருந்து வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இந்த விடயம் மிக தெளிவாகவே எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்தியாவின் ஒவ்வொரு நகர்வுகளையும் விமர்சிக்கக்கூடிய களத்திலும் இந்தியாவிற்கு எதிரான செய்திகளை மக்கள் மன்றத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற முனைப்பிலும் மிக வேகமாக செயல்பட்டு கொண்டிருந்த பாகிஸ்தானின் பிரபலமான ஊடகங்களுடைய வலையொலிகள் இந்தியாவிற்குள் அவைகள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் சுமார் 16 ஊடகங்களுடைய வலையொலிகள் தடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன. அப்படி என்றால் போர் என்கின்ற களத்திற்கான வீரியம் தற்பொழுது கூட தொடங்கிவிட்டது என்பதை நாம் இங்கு உறுதிப்படுத்த வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. அதுபோல பாகிஸ்தானுக்குள் உள் பிரச்சனைகள் ஆரம்பிக்க தொடங்கிவிட்டன. பெரும்பாலான பாகிஸ்தானியர்கள் இந்த போரை விரும்பவில்லை என்பதை அவர்களுடைய செய்திகளும் அவர்களால் சொல்லப்படுகின்ற தகவல்களும் உறுதிப்படுத்துகின்றன. பாகிஸ்தான் திட்டமிட்டு இந்தியாவின் மீது ஒரு கடுமையான தாக்குதலை நடத்தி ஒரு போர் உருவாவதற்கான சூழலை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்கின்ற கருத்துகள் எடுத்து வைக்கப்படுகின்றது. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் நீங்கள் பார்க்கின்ற பொழுது பாம்புக்கும் கீரிக்கும் இடையே சண்டை நடக்கும் என்று தெருவோரத்தில் மஸ்தான் வேலைகளை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் சொல்கின்ற வித்தையைப் போல பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் இடையே போர் நடைபெறலாம் என்கின்ற செய்தி பரபரப்பாக பேசப்படுமே தவிர அதற்கான சூழல் அமையாது என்கின்ற கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவை பொறுத்தமட்டில் அமெரிக்காவிலிருந்து ஒரு அழுத்தமான பதில் இந்தியாவிற்கு கிடைத்திருக்கின்றது. தீவிரவாதத்தின் சல்லி வேர் கூட இருக்கக்கூடாது, அதை அழிப்பதற்கு நீங்கள் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அதற்கான அனைத்து உதவிகளையும் அமெரிக்கா செய்யும் என்கின்ற ஒரு விடயத்தை அமெரிக்கா உறுதிப்படுத்தியிருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. அப்படி என்றால் தற்பொழுது உள்ள சூழலில் இந்தியா மிக தெளிவாக தன்னுடைய அடுத்த நகர்வுகளை நோக்கி முன்னேற தொடங்கிவிட்டது என்பதை நாம் இங்கு உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். எப்படியும் இந்தியா கடுமையான தாக்குதலை நடத்தும் என்பதை யூகித்து கொண்டிருக்கக்கூடிய பாகிஸ்தான் தன்னுடைய எல்கை பகுதியில் பீரங்கி படைகளை கொண்டு வந்து நிறுத்தி நமக்கு அச்சமூட்டக்கூடிய செயல்களை செய்து கொண்டு இருக்கின்றது. இந்தியாவை பொறுத்தமட்டில் பாகிஸ்தானின் பீரங்கி படைகள் ஒரு கொசு தன் முன்னால் நிற்பது போன்ற ஒரு நிலையில்தான் இந்தியா பார்த்து கொண்டு இருக்கின்றது. இந்தியாவின் தற்பொழுது உள்ள நகர்வுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த தாக்குதல் பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பாடத்தை கட்டுவிக்கும் என்பதுதான் நிஜம். இதுவரை நாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் இந்தியாவை மையப்படுத்திய கருத்துக்களை பேசுகின்ற பொழுது இந்தியாவால் சாதிக்க முடியாது என்கின்ற இயலாமை கருத்துக்களை மனதிற்குள் வைத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு நிலைமை நீடித்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் இம்முறை இந்தியா எடுத்திருக்கக்கூடிய அந்த நகர்வுகள்
இந்தியாவில் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வுகளை மையப்படுத்திய செய்திகள், இவைகள் அனைத்துமே ஒவ்வொரு இந்தியருடைய மனதிலும் நம்பிக்கைகளை விதைக்க வைத்திருக்கிறது. இனி இந்தியன் ஒருவனை யார் தொட்டாலும் அதற்கு இந்தியா சரியான பாடத்தை கட்டுவிக்கும் என்கின்ற ஒரு பெரிய நம்பிக்கை ஒவ்வொரு இந்தியர்கள் மத்தியிலுமே உருவாகி இருக்கின்றது. இந்தியா தற்பொழுது அரபிக்கடலில் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்த ஆரம்பித்து விட்டது. இந்தியாவிலிருந்து அரபிக்கடலுக்குள் இறக்கப்பட்டிருக்கக்கூடிய கப்பல் படையை சார்ந்த போர்க்கப்பல்கள், அதிலும் குறிப்பாக விக்ராந்த் என்கின்ற கப்பல், அதில் இருக்கக்கூடிய அதிநவீன தாக்குதல் இயந்திரங்கள், இவைகளை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது பாகிஸ்தான் பெரும் பீதியை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிஜம். அதன் வெளிப்பாடுதான் இப்பொழுது ஒவ்வொரு இராணுவ வீரர்களும் இராணுவ தளபதிகளும் தங்களுடைய பதவிகளை அவர்கள் விட்டுவிட்டு ஓடக்கூடிய ஒரு நிலைமையை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்திகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்னும் இந்த நிகழ்வுகள் தொடரும் என்று கூறுகின்றார்கள். ஒருவேளை இந்தியாவின் தாக்குதலுக்கான காலக்கெடு சற்று தள்ளி போகின்ற பட்சத்தில் இராணுவத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் இராணுவத்தை விட்டு வெளியேறி ஓடக்கூடிய ஒரு நிலைமைதான் பாகிஸ்தானில் உருவாகி இருக்கிறது என்பதைத்தான் பலரும் எடுத்து வைக்கின்றார்கள். 2 நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மருத்துவர்கள் தங்களுடைய பதவிகளையும் தங்களுடைய வேலைகளையும் விட்டுவிட்டு அவர்கள் பிற நாடுகளுக்கு செல்லக்கூடிய களங்களை எடுத்து விட்டார்கள். மருந்து கிடைக்காமல் தவிக்கக்கூடிய ஒரு நிலைமை பாகிஸ்தானில் பெரும்பாலான இடங்களில் உருவாக தொடங்கிவிட்டது. எனவே ஒரு பக்கத்தில் மருத்துவர்களுடைய கையெறு நிலையில் அவர்கள் தப்பித்து ஓடிய நிலைமை, இப்பொழுது இராணுவத்தை சார்ந்தவர்கள் தப்பித்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலைமை என்று ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானை ஒரு பீதிக்குள் கொண்டு செல்லக்கூடிய நிலைமையை இந்தியா உருவாக்கி இருக்கின்றது. இம்முறை இந்தியா கண்டிப்பாக தாக்குதலை நடத்தும் என்பதுதான் டெல்லி வட்டாரத்தில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது என்பதுதான் நிஜம். எனவேதான் பாகிஸ்தானை மையப்படுத்தியவர்கள் யாரும் இந்தியாவிற்குள் இருக்கக்கூடாது என்று அப்புறப்படுத்தப்படுகிறார்கள். அதுபோல பாகிஸ்தானை மையப்படுத்தி பாகிஸ்தானை உயர்வாக சொல்லக்கூடிய ஊடகங்கள் இங்கு தடை செய்யப்படுகின்றன. எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அப்புறப்படுத்தப்படுகின்றார்கள். எல்லை பகுதிகளை ஒட்டுமொத்தமாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இராணுவம் எடுக்க தொடங்கிவிட்டது. அதுபோல கப்பல் படைகளின் அதிநவீன தாக்குதலை எதிர்நோக்கக்கூடிய ஒரு களத்தை தான் பாகிஸ்தான் இப்பொழுது அந்த நிலையில் இருக்கிறது என்பதுதான் நிஜம். காரணம், இந்தியாவின் கப்பல் படை அதற்கான ஒரு சூழலை கையில் எடுத்துக்கொண்டு வேகம் கட்ட தொடங்கி விட்டது. ஒட்டுமொத்தமாக இம்முறை இந்தியா ஒரு தாக்குதலை பாகிஸ்தான் மீது நடத்தும் என்றால் பாகிஸ்தான் இனிமேல் இந்தியாவிடம் வாலாட்டாது என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு களமாக இருக்கும் என்பதுதான் நிஜம். காத்திருங்கள், இன்னும் களங்களில் பல செய்திகள் இருக்கின்றன. அவைகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.